படம் வந்து நாங்கள் யோசிச்ச அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உள்ள போயிட்டோம். அதாவது பண்ணி பார்த்தா போதும் தான் போனோம். நாங்கள் சூர்யா பார்த்தா போதும் தான் உடச்சிட்டாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் எங்கள் நிறைய உடச்சிட்டாங்க. அதாவது வெளி ரசிகரும் சரி, இப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா ரசிகரும் கொடுத்தாங்க. ஆனால் சில ரசிகர்கள் சில பேருக்கு வந்து எங்கால் தான் பெரிய ஆள், எங்கால் தான் சின்ன, இவங்கெல்லாம் கீழே இருப்பாங்க நினைச்சாரு. எங்கள் அண்ணே திருப்பி ஓஜியாக கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இல்லை அது போதுமானது எங்களுக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து தேவையானது என்னென்னா, எங்கள் அண்ணனை எங்கள் திரையில் பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். மதுரை மாவட்டத்துக்கு வந்து ஜெயிக்காம போன படமே கிடையாது. மதுரை மாவட்டத்துக்கு வந்தார், கருப்பாக ஜெயிச்சு நிற்கிறாரு எங்கள் அண்ணன், வேறு எதுவுமே இல்லை அதில். இப்போ அவர் இப்போ கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கு. இப்போ தம்பிகளுக்காக அப்படின்னு ட்ரெய்லர்லேயே சொல்கிறாரு. தம்பிகளுக்காக தான் படம் ஃபுல்லாமே தம்பிகளுக்காண்டி தான். இந்த படத்தை ரசிகன் தம்பிகளுக்கு என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ண அப்படின்ட்டு தான் இந்த இதை கொடுத்தாரு. தம்பிகளுக்காண்டி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாரு. கமர்ஷியல்னா வேற எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி எலிமெண்ட் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதாவது என் கூட இருந்தவங்க, நான் கூப்பிட்டு வந்த தம்பி ஃப்ரெண்டு ஒருத்தங்க லாஸ்ட் சாமி பாட்டுக்கு ஆடி சாமி ஆடிட்டான். கட்டுப்படுத்த முடியல அவனை எங்கனால. கட்டுப்படுத்த முடியல யாருனாலுமே. கையில குழந்தை வச்சிருக்கீங்க, பயந்துருச்சு பாவம். அதான் உண்மை. இது வந்து அந்த அளவு இதா இருக்கா? சாமி இறங்குற அளவுக்கு சாமி இறங்கிட்டாருங்க. யாருமே கிடையாது. நீங்க சூர்யாவை நீங்க அப்படி பார்க்கலாம். தொட்டுட்டு இறங்கி பண்ணிட்டாரு. சிறப்பாக சம்பவமாக இறக்கிட்டாரு. மீசை நாங்கள் வேற ஆளும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மீசையாக காட்டி கருப்பனை இறக்கி நிப்பாட்டி ஆடி ஓடி பிளாஸ்ட் பண்ணிட்டாரு மொத்தமாக. அடுத்து சாமிங்கிற அவர் யூத்துக்கு தான் மியூசிக் போடுவார். இப்போ கருப்பு சாமி பாட்டு எப்படிலாம் போட்டுருக்காரு. மியூசிக் நாங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் என்ன சொன்னா, சரி ரொம்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாங் வர ஓட்டினாங்க, நல்லா இருக்குனாங்க. வர எங்களுக்கு நேற்று நைட்டு வரையும் ஒவ்வொரு பாட்டு கேட்க இந்த தியேட்டர் ஸ்பீடில் கொடுக்கும் போது அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளே இறங்கி ஆடிடுவோம் போல. கருப்பு சாமி வந்து அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. ஆனால் சூர்யாவில் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் ரோலும் பண்ண முடியும், பாசிட்டிவ் ரோலும் பண்ண முடியும். வேற மாதிரி இருக்கு. இது சூர்யா ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவனுக்கு பாசிட்டிவ் ரோல் மாதிரியே தெரியாது. ஃபுல்லாக அவ்வளோதான் மாசாக இருக்கு. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து ஆக வேண்டியது. தியேட்டரில் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓஜி அவருக்கு சிங்கம் ஐயன் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்கும். கண்டிப்பாக படத்துல போய் பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா ரசிகரும் ஒன்று சொல்கிறேன், பார்த்துட்டு பேசணும். சில பேர் நம்ம இப்போயே சொல்லுவாங்க, ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ட்ரோல் பண்ணாமல் இருக்க ஆளே கிடையாது. அண்ணனை ட்ரோல் பண்ணாத ஆளே கிடையாது. ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா இன்னமே ட்ரோல் பண்ணால் ரத்த கைக்குதான் சாவாங்க. கருப்பசாமி வந்து இறங்கிடும். மதுரையில் வந்து உள்ளே இறங்கினவங்க தோற்றதும் கிடையாது, திரும்பி போனவங்க ஒழுங்காக போனவங்க இப்போ இறங்கி ஜெயிச்சிட்டாரு. அதாவது இப்பயும் சொல்லுவாங்க, என்னடா பண்ண போகிறாங்க இவங்க, முடிஞ்ச மோதி பார்க்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்மளை தொட்டி பாருங்க பார்ப்போம் எல்லாமே. இது ஆல் டைம் ஹையஸ்ட் வருமா ப்ரோ? சூர்யாவோட ஆல் டைம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வருமா அந்த படம்? கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது வந்து நாங்கள் உள்ளே போகும்போது அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து என்னடா பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா புது டேரக்டர், அவ்வளோ பெரிய படம் கிடையாது, பண்ணது கிடையாது. அவ்வளோதான். அது ஒரு பண்ணது எல்லாமே சின்ன பட்ஜெட்டு. பெரிய பட்ஜெட் பண்ணுறாங்க, இதான் மொதல் படம். என்ன சொல்ல, கையெல்லாம் எந்திரிக்க கலை வேலைக்கு வந்துருச்சுங்க எனக்கு. இது வரைக்கும் எங்கள் அண்ணன் அழுந்து நாங்கள் அழுந்துருவோம். எங்கள் அண்ணன் சிரிச்சா எங்களுக்கு சிரிக்க வரும். எங்கள் அண்ணன் ஒவ்வொரு சும்மா டிவியில் பார்த்து அவர் அழுக வந்துடும். இப்போ சிரிச்சும் போது நாங்கள் அழுந்தோம். ஏன்னா அவரோட வழி எங்களுக்கு தெரியும். மதுரை மாவட்டத்துக்கு வந்து போனவர் எப்படி வழியோட போனார் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் தோத்துறேன்னு சொல்லி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வழியில் அவர் எவ்வளோ வலிச்சுட்டு எங்களுக்கு தெரியும். அந்த அழுகைக்கு இப்போ சிரிப்பு எல்லாத்துக்கும் உண்டு. இது மாதிரி எவனுமே ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்ன செய்வாங்க, ட்ரோல் பண்ணி தோக்கடிக்க போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ட்ரோலும் சரி தோக்கணும் சரி. இதை திருப்பி ஓஜி கொடுத்துட்டாரு. ஓஜி திருப்பி ரிட்டர்ன் எடுக்கவும் முடியாது. இனிமேல் பார்ப்போம் என்ன இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூர்யா மாதிரி ஒரு ஆக்டராக எல்லா டேரக்டரும் மிஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே கமர்ஷியல் போகிறீங்க. நீங்கள் யாருமே பண்ண முடியாது. ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ண முடியாது. கருப்பு மாதிரி ஒரு கேரக்டர் யாராலையும் பண்ணவே முடியாது. பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபேஸ் கட்டும் செட் ஆகலை. நீங்கள் ரோலெக்ஸ் மாதிரி இன்னொரு ஆக்டரை கொண்டு வாங்க பார்ப்போம். ஒரு ரோலெக்ஸ் மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி கருப்பு மாதிரி ஒரு ஆக்டர் அதே சேம் ஃபேஸ் கட்டோட கொண்டு வாங்க. முடியவே முடியாது. நீங்கள் டேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கதை அமைய மாட்டுறாங்க அவங்களுக்கு. ஆனால் சூர்யா சார் வந்து அவர் எல்லாமே யாருக்கு அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் சூர்யா யாருக்கு யூஸ் பண்ண தெரியல. பழைய இவர் யூஸ் பண்ணியிருக்காரு, பழசு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ வர டேரக்ட்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணல. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் இருந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான தேங்க்ஸ் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு சொல்லலாம்னே. நான் படம் அண்ணா எடுத்துருக்காப்புல.
சாய் அபியங்கர் வந்து நினச்சி பார்க்கல. அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லி அடிச்சிருக்காரு ப்ரோ, த கிங் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன்ஸ்னு சொல்லி சொன்னபடியே செஞ்சு காமிச்சிட்டாரு. அப்புறம் வந்துட்டு படம் முடிஞ்சு வெளியே வர்றப்போ ஒரு பெரிய மனநிறைவோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து கன்னடா பீப்புளுக்கு எப்படி ஒரு காந்தாரா மாதிரியோ தமிழ்நாடுக்கு கருப்பு. இனிமேல் கருப்புன்னு சொன்னாலே அன்னை ஃபேஸ் கட்டு தான் வரும். ஏன்னா அப்படி ஒரு இது பண்ணியிருக்காரு அந்த கெட்டப்பில். இனிமேல் கருப்புனா அன்னை ஃபேஸ் கட்டு தான் வரும். எல்லாருக்கும் ஞாபகம் வரும் தமிழ் மக்களுக்கு. படத்தில் ரசிகர்களுக்கான மூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது ப்ரோ? நிறையா இருக்குது. ரசிகர்களுக்கு கொண்டாடுற மாதிரி மட்டும்தான் படமே இருக்குது ஃபுல்லாக. ஆர்ஜேபி சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காரா ரசிகர்களுக்கான படம்? நான் ரசிச்ச படம் ப்ரோ சொன்னபடி அதான் செஞ்சு காமிச்சிருக்காரு. முன்னாடியே வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார் த கிங் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன்ஸ்னு. அந்தபடி சொன்னபடியே செஞ்சு காமிச்சிருக்காரு. அந்த த்ரோன்ஸை வாங்கி கொடுத்துருவாருன்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். இந்த வருஷத்துக்கு நல்ல படம் அமைஞ்சிருக்கோம். ஆமாம் ப்ரோ, வெற்றி படமாக அமைஞ்சிடும். அதான் லாஸ்ட் ப்ரோ. வேறு லெவல் சார். சூப்பராக இருக்கு. வேறு மாதிரிண்ணே, வேறு மாதிரி வரட்டிட்டாயா ப்ரோ? வேறு மாதிரி தெரியல. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. இனிமே அருமையாக இருக்குது. கொளுத்திட்டார் சூர்யா. ஆனால் வேற மாதிரி கத்தி தொண்டே போச்சு. சரியான கம்பாக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, கோஸ்ட் ரைடரு எல்லாமே உள்ளதாக இருக்குது. உமாலக வேற மாதிரி படம். பிளாக் பஸ்டர் ப்ரோ. உண்மையிலேயே கண்கலங்க வச்சிட்டாங்க. உண்மையிலேயே நல்ல படம். சூப்பர் மூவி ப்ரோ. ஓடுறீங்களா? நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் நேற்று வந்துட்டு ஃபஸ்ட் நாள் தள்ளி போனதே ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. 2 நாள் தூங்க மாதிரி என்ன எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இன்றைக்கி ஆனால் வந்ததுக்கு ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு செம்ம ஒர்த்து. சூப்பராக இருக்கும். ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, சாட்டர்டே சண்டே மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா செம்மையாக இதாக இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்குது. எனக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஃபிலிம் இப்போ தான் நான் பார்க்குறேன். மூக்குத்தி அம்மன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் பார்க்குறேன். அது வந்து நல்லா டைரக்ஷனுமே சரி, ரைட்டிங்குமே நல்லா பண்ணியிருந்தார். சூர்யா பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் நார்மலாகவே நல்லா நடிப்பார். இதில் அவர் கருப்பனே நேரில் வந்து பார்த்தோம்மான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டு சாங்லாம் சாய் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அப்படியே எனக்கு மதுரைக்கு பாண்டி கோவிலுக்கு போனால் நம்ம எந்த அளவுக்கு கையெடுத்து சாமி கும்பிடுவோமோ அது நேரில் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சாயபிகாண்டி பார்க்கலாம் ப்ரோ. படம்லாம் தரமாக இருந்துச்சு ப்ரோ. செதற விட்டாங்க. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். கூஸ் பம்ப்ஸ்னால் என்னன்னு பார்ப்பீங்க. உள்ளக்கெல்லாம் ஒருத்தர் சாமியாக ஆரம்பிச்சிட்டாரு. கருப்பு வந்து ப்ரோ படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, படமே ரெஃபரன்ஸ் தான். நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்கும். படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு படம். எப்பயும் போல் சூர்யா படம் மாசாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். சூப்பராக இருக்கு. செம்ம என்ஜாய் பண்ணோம். அப்படியே என்ன எவ்வளோ போச்சு போடுறீங்க? போட்டா வயசு குறையிற மாதிரி சொல்லவா? ஆக்சுவலாக ஒரு நல்ல கம்பேக்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல கம்பேக் தான். கொஞ்சம் காந்தாரால வந்து எப்படி நார்த் சைட்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சோ, இந்த படம் வந்து சவுத்தில் மட்டும் இருந்துச்சுன்னா பயங்கர ஃபேமஸாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு தமிழ் சினிமா காந்தாரனே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. சாய் அபியங்கருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டவுட் தேவையில்லைன்ற அளவுக்கு நல்லாவே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. சூர்யா சொல்லவே வேணாம். எப்போவுமே கமர்ஷியல் படங்களில் வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இழுக்கிறது வந்து சூர்யா வந்து அடிச்சிக்கவே முடியாது. அப்படி பார்க்குறப்போ இந்த படம் வந்து கமர்ஷியல் ரீதியாகவும் நிறையா கண்டிப்பாக வசூல் பண்ணுது. வேறு படத்தில்னு பார்த்துக்கிட்டோம்னா த்ரிஷாவோட கேரக்டரு நார்மலாக ஜோவியலாக நல்லா இருந்துச்சு. மற்றபடி இதை வந்து பசங்க வந்து ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் உள்ளே இருந்தீங்களான்னு தெரில. உள்ளே ஒருத்தர் சாமியாக ஆடினார். அது வெளியில் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. உள்ளே ஒருத்தர் பயங்கரமாக கிளைமேக்ஸாக பயங்கரமாக சாமி ஆடிட்டார்.
இன்னும் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆனது எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு திருவிழா போச்சு, மதுரையை நான் சொல்கிறேன். அப்படின்றப்போ வந்து அந்த திருவிழாலேருந்து வெளியில் வந்த எங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு திருவிழாவை முடிச்சுட்டு வெளியில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிருக்கு, அது எப்படி இருக்கும்? அப்படி பார்க்க முடியாது ப்ரோ. சூர்யா ரசிகர்கள் அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லா படமே சூர்யா படம் தான். ஸோ வந்து இதை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி படம் கிடச்சிருக்குன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. தமிழ் ஆடியன்ஸ் வேணால் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி கிடச்சிருக்குன்னு வேணால் கொண்டாடலாம். இப்போ காந்தார் எப்படி கொண்டாடினாங்க அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாடலாம், அவ்வளோதான்.